உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். சனி பகவான் இந்த ஜூலை 13ஆம் தேதி வக்கர பயிற்சி அடைந்து நவம்பர் 28ஆம் தேதி வரையிலே வக்கர பயிற்சி அடைகிறார். இந்த வக்கர பயிற்சியால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? 1 2 கூடையவன் வக்கரமாகி 3ஆம் இடத்திற்கு செல்கிறான். 3ஆம் இடத்திலிருந்து வக்கரமாகிறான். 1 2 கூடியவன் 3ஆம் இடத்திற்கு செல்கிறான், அவன் வக்கரமாகிறான் எனும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படும்? ராசிநாதன் 2 கூடிய தனாதிபதி, இவர் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்திலிருந்து வக்கரம் பெறுகிறார். வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த ராசிநாதன் வக்கரம் பெறுவதால் உடம்பு ரீதியான டென்ஷன்ஸ் எல்லாம் ஏற்படும் ஜென்ரலா. ஆனால் 3ஆம் இடம் மறைவு ஸ்தானத்திலிருந்து வக்கரம் பெறும் பொழுது அப்படியே மாற்றி சொல்லணும், உடல்நிலை ரொம்ப பிரைட் ஆகிடும். சாதாரணமாக இருந்தேன் சார், இப்போ நான் நல்லா வளர்ந்துட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, டாக்டரு உடல்நிலை சரியாகிறதுக்கு அற்புதங்கள்லாம் நடக்கும். நான் பார்த்துருக்கேன், அற்புதங்கள்லாம் நடக்கும். ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் படுத்திருப்பாங்க. சார் ரொம்ப நாளாக என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன் சார், நான் ஏன் மற்ற கதையை சொல்லணும்? என் மாமனாருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்திருந்தார், ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தார், ஐசியூ, உயிர் போக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர்லாம் கை விட்டுட்டாங்க. கடைசியாக என்னோட பொண்ணு, அவரோட பேத்தி, என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை அப்படி தொட்டு எழுப்புது. வா தாத்தா, நம்ம வாக்கிங் போகலாம், வா எந்திரி உட்காரு வா என்று சொல்லி கூப்பிடுது. கூப்பிட்ட 10வது நிமிஷம் அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்து எந்திரிச்சிட்டார் சார். சொன்னால் நம்புவீங்களா? உலகத்திலே மருந்துகளும் மாத்திரைகளும் செய்யாத விஷயத்தை கிரகங்களும் அன்பும் செய்யும். உங்களுக்கு நல்ல நேரம் வந்து நீங்கள் பொழைக்கணும்னு இருந்ததுன்னா, எத்தனையோ பேர் அவன் உயிருக்குயிராக ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான். உயிர் போகிற நேரம் அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டா உடனே பொழைச்சிடுவான். எந்திரிச்சிக்கோ பொழைச்சிக்கோன்னு சொன்னோன்னே பொழைச்சிப்பான். சினிமா படத்தில் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்தி இருக்குது. சில பேரை பார்த்தா தான் நமக்கு அந்த வாழணுங்கிற எண்ணமே வரும். ஸோ இப்போ ராசிநாதன் உடம்பு சரியாகும் போது உடல்நிலை தேறி வருகிறது. நான் இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் விட்டேன் சார். என்றைக்கு இந்த சிகரெட்டு குடிக்கிறத விட்டனோ அன்றைக்கே எனக்கு உடம்பெல்லாம் தெம்பாயிருச்சு சார். இனிமேல் குடிக்கிறத நிறுத்திட்டேன் சார் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. குடிக்கிறதுலாம் விட்டேன் சார், இனிமேல் குடிக்க மாட்டேன் சார். உடம்பு தெம்பாயிடும். உடம்பு தெம்பாகிறதுக்கான ஆக்டிவிட்டீஸ், முதல்ல உடம்பு தெம்பாகிறதுக்கு என்ன செய்யணும்? தெம்பான சாப்பாட்டை சாப்பிடணும். 2வது விஷயம், உடம்புக்கு கெடுதலான எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. சில பேர் காலங்காத்தால் எந்திரிச்சோடனே டீ பாயா, அது ஏதோ ஒரு பாய், அதுக்கு தான் ஆர்டர் பண்ணுறது. சிற்றுண்டிகள் சாப்பிடுவதை குறையுங்கள். அதெல்லாம் குறைச்சி உடம்பை தெம்பாக்குங்க. ஜிம்முக்கு போவாங்க, சில பேர் ஜிம்முக்கு போவாங்க. ஃபிட்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும் மகர ராசிக்காரங்களுக்குலாம். இப்போ பாதி பேர் ஃபிட்னஸ் போகிறது எதுக்காக நினைக்கிறீங்க? உடல்நலம் மேம்பாட்டுக்கு சத்தியமாக கிடையாது. பாதி பேர் ஜிம்முக்கு போகிறது மனநல மேம்பாட்டுக்கு. அங்கே போய் பாருங்கள், ஒரு 10 பெண்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பாட்டு போட்டுவிட்டு, அது என்ன ஜும்பா டான்ஸ், இந்த ஜும்பா டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு காலத்தில் ஆப்பிரிக்காவில் ஆடிட்டு இருந்தாங்க ஜும்பான்னு, இப்போ இந்தியாவில் ஆடுறாங்க இந்த ஜும்பா. நான் கிண்டல் பண்ணுறேன், சும்மா ஜாலியாக சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. அந்த ஜும்பா டான்ஸ் ஆடுவாங்க எல்லாம். இதில் பாதி பேருக்கு டான்ஸ் ஆட தெரியாது. ஆனால் எல்லாருமா சேர்ந்து ஆடும்போது என்ன சந்தோஷம்னா, மனசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுது. சார் என்னெல்லாம் ஒரு 5 கிலோ 10 கிலோ தம்பிள்ஸ் தூக்க முடியாது என்னால். ஆனால் அங்கே போய் இந்த பக்கத்தில் ஒரு ஆள் இப்படியே தம்பிள்ஸ் எல்லாம் தூக்குறத பார்க்கும்போது, அவர் பக்கத்தில் ஏய் நானும் பாடுறா, நான் எவ்வளோ பெரிய அழகாக அவரை பாரு, அந்த நினப்பு தான். நிறைய நோயாளிகளுக்கு நானே ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் சார். நோயாளியாக ஃபீல் பண்ணுறீங்களா? சில பேர் டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் வாக்கிங் போங்க, டெய்லி காலையில் எதிர்த்து ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, 6 லிட்டர் தண்ணி குடிங்க, இதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, பாசிட்டிவான ஆளுங்களோட பழகுங்க. முக்கியமாக என்னோடய ஷோ டெய்லி கேளுங்க. டெய்லி ராம்ஜி என்ன பேசுகிறாருன்னு கேட்டே இருந்தீங்கன்னா உடம்புல ஒரு வியாதி வராது. ஸோ 1 2 கூடியவன் வக்கரமாகும் பொழுது பணம் பல வழிகளில் வரும். ஆனாலும் மனநிலை மென்டல் ஸ்ட்ரெஸ். சார் நான் ஹுண்டாய் விட்டு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப பெரிய சந்தோஷப்பட்டதே என்ன தெரியுமா சார்? நான் கார்ப்பரேட் விட்டு வந்ததுக்கப்புறம் எல்லா குரூப்லேருந்து முதல் வெளியே வந்தேன் சார். அதுதான் எனக்கு என்னமோ ஜெயிலேருந்து விடுதலை பண்ண மாதிரியே இருந்தது எனக்கு. எப்போ பார்த்தாலும் குரூப் எடுத்து வாட்ஸ் கோயிங், குரூப்பில் 2 பேருக்கு சண்டை போட்டு விடுவாங்க. நம்ம ஒன்று போடுவோம், அவர் ஒன்று போடுவார். இவர் பெரிய பஞ்சாயத்து. இவர் ஒன்று நம்ம அவனை கூப்பிட்டு, ஏன்டா அந்த மாதிரி போடுற, குரூப்பில் ஏன்டா அந்த மாதிரி போட்ட. நம்ம நல்லா தான் பழகிட்டு இருந்தோம். இந்த மேனேஜர் வீணாக போனவனுக்காக நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பல நிம்மதிகளை இதுக்கு எடுத்துருது. இந்த மென்டல் பீஸ்னஸ் உங்களுக்கு உருவாகும். உண்மையிலேயே வாட்ஸ்அப் குரூப் விட்டு வெளியே வந்து பாருங்கள். நான் சொல்கிறத இப்பயே செஞ்சு பாருங்கள், பெரிய ஜெயிலேருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி ஆகும். முக்கியமாக உங்கள் கம்பெனி குரூப்லேருந்து வெளியே வந்துருங்க. இவன் மூஞ்சி நீங்கள் டெய்லி பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சகல விதமான வியாதிகளும் வருது.
என்னைக்கு மேனேஜர் மூஞ்ச பார்க்கறது நிறுத்திட்டீங்களோ அன்னைக்கே உங்கள் உடம்பு நல்லா இருந்துச்சுன்றேன். உண்மையா இல்லையா? கீழே கமெண்ட்ல போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். மகர ராசிக்காரர்களுக்கு விடுதலை. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். ஈஸ்வரன் 2 பேருக்கு தான் ஈஸ்வரன் பற்றம். ஒன்று சனீஸ்வரனுக்கு, ஒன்று முனீஸ்வரனுக்கு. தெய்வ அனுகிரகங்கள், ஆன்மீக ஈடுபாடுகள், பல சக்திகள் உடைய யோகமான ராசி மகர ராசி தான். ஆனால் மகர ராசியிலேருந்து 2025க்கு முன்ன ஒரு 5 வருஷம் நீங்கள் படாத கஷ்டம் கிடையாது, படாத நஷ்டம் கிடையாது. குடும்பத்திலையும் அவமானம் அவப்பேர்களையும் சந்திக்கணும். குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும்னு சொல்லி பல நஷ்டங்களையும் காணுவீங்க. ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது. இந்த ஜென்மத்திலேயே பல இடையூறுகளையும் செத்து பழிச்சிருக்கணும். அப்படியாம்பட்ட தருணமும் நடந்திருக்கும். ஆன்மீகத்தில் ஒரே ஒரு ருத்ராட்சம் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறந்திருக்கும். யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தருணம் மகர ராசி. பணத்தில் விளையாடுவீங்க. படம் எடுக்கணும்னு ஆசை இருக்கும். ஹோட்டல்ஸ் தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். கோடி கணக்கில் சம்பாரிச்சா கூட சேர்த்து வைக்க முடியாது. ஆனால் இனிமே தான் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய தருணம் உண்டு. மகர ராசிக்காரர்களுடைய பிள்ளைங்களுக்கு சுபகாரியங்கள்லாம் இனி வரும் காலத்தில் நடக்க போகுது. போதும், கண்டக சனி பகவான் பார்த்து பாத சனி, 7.5 சனியெல்லாம் அடைஞ்சிட்டீங்க. ஆடி ஓடி அடைஞ்சு திரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. திருவாசகம், தேவாரம், திருப்புகளை படிக்கக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்கு. பல கோயில்களுக்கு போகக்கூடிய தருணமும், கோயிலை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடிய தருணமும் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் ஒரு புள்ளி இருக்கு. மகர ராசிக்காரங்க மனைவி கிட்ட சந்தோஷமாக இருந்து நல்ல பேச்சுவார்த்தையிலிருந்து தனக்கு நடக்கக்கூடிய துன்பத்தை ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு குறை கிடையாது. ஆனால் மகர ராசியில் பெண்கள் தான் பாவம். நெத்தி வேர்வையை நிலத்துல சிந்தணும், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். தான் குடும்பத்துக்காக, தான் குழந்தைங்களுக்காக. மாமியார் மாமனார் மேல அளவு கடந்த பாசங்கள் இருக்கும். இப்படி யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தருணம் தான் மகர ராசிக்கு. இந்த சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார். எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டீங்க. வக்ரசனியும் பார்த்துட்டீங்க, உக்ரசனியமும் பார்த்துட்டீங்க. இனி வருங்காலங்கள் உங்களுக்கு தாங்க யோகம். ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கக்கூடிய தருணமும், பொண்ணு வாங்குறதுக்கும், ஸ்பிரிச்சுவல்ஸில் ஒரு பெரிய ஆள் ஆகக்கூடிய ஒரு தருணங்களும் உங்களுக்கு கடவுள் பரிபூர்ண பிளெஸிங் கொடுத்துருக்கார். ஏன்னா நீங்கள் மறுஜென்மம். எனக்கு ஒரு ஜென்மத்தை கொடு, நான் கடன் இல்லாமல், நோய் இல்லாமல், நொம்பலம் இல்லாமல், அவப்பேறு அவமானம் இல்லாமல் இனிமே நான் வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. காடு மலை கோயில்கள்லாம் அலைஞ்சு ஆடி உடைஞ்சு இன்னைக்கு அற்புதமாக உட்கார்ந்த இடத்துலையே கடவுளை பார்க்கக்கூடிய தருணம் உண்டு. செம்மையாக வாழ போறீங்க. போதும், நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். கணவன் மனைவியோட சந்தோஷமாக வாழுங்க. உங்கள் குடும்பம், உங்கள் வீடு, உங்களுடைய தன்மையில் வாழுங்க. அதிகமாக ஆசைப்படாதீங்க. நிராசைகளாக போகக்கூடிய தருணங்கள் உண்டு. சனி பகவான் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் யோகங்கள் தரக்கூடிய அமைப்பில் சகாய சனின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி நிலைமைக்கு தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காரு. மகர ராசிக்காரங்க இனிமே தாங்க நல்லா இருப்பீங்க. ஆளாகப்பட்ட அரசனாக இருந்தால் கூட ஆட்டி படைச்சிருக்கோம். பெரிய பெரிய ஸ்டாருங்களையே ஆட்டி படைச்சிருக்கு இந்த மகர ராசி. இனிமே நல்லா இருப்பீங்க. சுபிக்ஷம் கிடைக்க போது மேன்மை வரக்கூடிய ஒரு தருணம் மகர ராசிக்கு தான் உண்டு. செம்மையாக வாழ போறீங்க. எம்பெருமான வேண்டுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியில் வக்கர நிலையில் அமர்ந்து கிட்டத்தட்ட 138 நாட்கள் அவர் வக்கர நிலையில் இருக்கார். இந்த 108 நாட்களில், நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறது 108 நாட்களில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் என்பதை பார்க்குறோம். ஒரே ஒரு விஷயம், சில மகர ராசி நண்பர்கள் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நம்ம சொன்ன விஷயத்த ஆமாம் இல்லை ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அவங்களுடைய ஃபீட்பேக் பல பேருக்கு பொருந்துங்கிறனால இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். 7.5 வருஷம் எனக்கு பிரச்சனைன்னு சொன்ன நம்மளுடைய மகர ராசிக்காரங்க ஒரு 50% இருக்கட்டும். மீதி உள்ள 50% மகர ராசி நண்பர்கள் இந்த 7.5 தான் நான் பெரிய நல்ல லெவலுக்கு வந்தேன். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்தித்தேன், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்தித்தேன்.
கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருட காலங்களில் குறைஞ்சது இந்த 3 வருட காலத்துக்குள்ள என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்பட்டுச்சு. புதிதாக தொழில் தொடங்கினேன், புதிதாக முன்னேற்றம் வந்துச்சு, புதிய இயக்கம் உருவாச்சு, புதிதாக வீடு கட்டினேன் அப்படிங்கிற சதவீதம் 50% பேர் கண்டிப்பாக மகராசி என்பர்கள் இருந்திருப்பீர்கள் என்பது உண்மை. அப்போ ஏன் இந்த 50% இல்லைன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பு உங்களுக்கு 7.5க்குரிய அமைப்பை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தனால உங்களுக்கான இயக்கம் இல்லாமல் இருந்திருக்கும். அதுவும் மகர ராசியில் யாருக்கெல்லாம் சனி பகவான் அமர்ந்து இருந்தாரோ அவர்கள் பாதி பேர் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் மகர ராசி என்பவர்களுக்கு என்ன ஏற்பட போகுதுன்னா, மாற்றம், முன்னேற்றம், தடைகளுக்குரிய விஷயங்கள் அனைத்துமே உங்களை விட்டு வெளியேற போகுது. தடைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது 108 நாளும் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், போராட்டம் இல்லாத வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ற சூழ்நிலைகளை இந்த 108 நாளும் நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் சந்திக்க போகிறீங்க. தொழிலில் எவ்வளோ போட்டி, நீங்கள் உண்மையாக நேர்மையாக யாரையும் காயப்படுத்தாமல் மனதால் கூட யாருக்கு கெட்டது பண்ணாமல் நீங்கள் இயங்க வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு தொழிலில் போட்டி தான். தொழில் போட்டியை கூட சமாளிச்சாங்க, துரோகியோட தொல்லையை தாங்க முடியலங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க. பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சூழ்நிலையெல்லாம் நீங்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் உறுதியாக 108 நாட்களில் புதிதாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகுது. இப்போ வரையும் மகர ராசிக்காரங்களாம் பல பேரை உயர்த்தி விட்டுருப்பீங்க. கூட இருக்க எல்லாரையும் நல்லாருன்னு சொல்லி நீங்கள் எப்போ நல்லா இருப்பீங்கிற சிந்தனைக்கு இப்போ வந்துட்டீங்க. இதெல்லாம் புரியலை, அப்போ புரியலைங்க அப்படிம்பாங்கள்ல, அதே மாதிரி அப்போ புரியலை, இப்போ புரியுது. ஏன்னா உங்களை உயர்த்தி விட்டீங்கல்ல, நல்ல நிலைக்கு போட்டுன்னு சொல்லி நீங்கள் உயர்த்தி விட்டீங்கல்ல, எங்கெங்கே நன்மையை கொடுத்தாங்க. அவங்க ஏறணுன்னே படியில் இருக்கிறவங்கள ஒரு ஏற்றி படியோடு சேர்த்து தள்ளி விட்டாங்க, ஏணி படியோடு சேர்த்து தள்ளி விட்டாங்க. உயர்த்தி விட்டுருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே மகர ராசி என்பவர்களை உயர்த்தி விட்டவங்கன்னு ஒருத்தங்க இருந்தாங்க, இல்லை ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா, அவர்கள் அனைவருமே தன்னுடைய சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்தி கொண்டு அப்படியே உயர்த்தி விட்டுருப்பாங்க. இதுதான் கேஷ்ஃப்ளோ ஒரு 70% நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, நமக்காண்டி தான் நம்மளை அக்கறை வச்சுருக்காங்க, ரொம்ப பாசம் வச்சுருக்காங்கப்பா, ரொம்ப நம்ம மேலே உயிராக இருக்காங்க நினைப்பீங்க. ஒன்றுக்கு அழுதையும் கிடையாது. உங்களை தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு உங்களை சும்மாடியே நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருந்தால் போதுன்னு உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணீங்க, சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரனாக, ஒரு வேலைக்காரியாக நீங்கள் இயங்கினீர்கள் என்பதுதான் உண்மை. அதே போல் இப்போ உள்ள சூழ்நிலையில் இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் இப்படிலாம் உங்களை பயன்படுத்துகிற அத்தனை பேருக்கு ஒரு பாடம் புகட்ட போகிறீங்க. உங்களை கஷ்டப்படுத்துகிற, உங்களை ஏமாத்துகிற, உங்களை துன்பப்படுத்துகிற அத்தனை பேருக்கு ஒரு பாடத்தை நீங்கள் கொடுக்கலீங்களோ, நீங்கள் கொடுக்கீங்களோ இல்லையோ, நம்ம சனி பகவான் கொடுத்துருவாருங்க. அவர் மகான்க, நீதி அரசனுங்க, கண்டிப்பாக கொடுப்பார் என்பது சொல்லலாம். ஆனால் மகராசிக்காரங்க ஒன்றும் தோற்று போகிற ஆள் கிடையாதுங்க, கொஞ்சம் தோல்வியை சந்தித்தவங்க தான். ஆனால் நிரந்தரமாக தோல்விங்கிறது மகராசி கிடையவே கிடையாது. டாப் ஃபர்ஸ்ட் டாப் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வீரத்துக்கும் உங்களுடைய விவேகத்துக்கும் முன்னாடி யாருமே கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் எப்போ யார் மேலேயும் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ, யார் மீது அதிகமாக அன்பு செலுத்துகிறீங்களோ, அப்போ தான் உங்களுடைய மனம் பலவீனம் படும். அதனால தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் கவனமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாகவும் வெற்றி காண்பீர்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன். மகர ராசி நேயர்களே, மகத்தான உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே ஃபேமிலி சென்டிமெண்ட், ஒரு நாட்டுப்பற்று, அதிதீவிரமான ஒரு அன்பு இருக்கக்கூடியவங்க யாருன்னா இந்த மகர ராசி தான். அதே மாதிரி எல்லார் வீட்லேயுமே ஒரு மகர ராசி இருந்ததுன்னா ஸ்பீடாக அது ஓடிட்டே இருக்கும், எல்லாரும் அது பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மை உள்ள உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், வாக்கு கொடுக்காதீங்க, கணவன் மனைவி அந்யோன்யத்தில் கவனம் வைங்க. இது மட்டும்தான் ரொம்ப நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு ஏரியா அப்படின்னா அதுதான். ரொம்ப பொருளாதாரத்தில் ஒரு சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டுருக்கு, அது எனக்கு ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருக்குது, வரக்கூடிய வருமானத்தில் எனக்கு பத்தலை அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்கும். மாறப்போது, கவலைப்பட வேண்டாம். இவ்வளோ நாளாக இருந்த ஒரு சுணக்கம் மாறி தொழிலில் ஒரு ஸ்திரமான நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறாரு. அதே மாதிரி உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து நிறைய நல்ல முயற்சிகளை தடை பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா
இப்போ ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் வந்திருக்காரு. எப்பயுமே ஒரு பாவகிரகம் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல தன்மை என்றாலும் புதிய முயற்சிகள் எடுக்கிறதுல அதீத கவனம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகேங்களா? இந்த வக்ர பெயர்ச்சி காலம் உங்களுக்கு ஒரு வளமான காலமாகவே இருக்கும். ஒரே ஒரு க்ரைட்டீரியா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கணவன் மனைவி உறவுகளில் ஒரு அந்யோன்யத்தை கவனமாக பார்த்துக்கணும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனோம். ஏன்னா இந்த மகர ராசியை பொறுத்தளவு உங்களுக்கு நேர் 7 பார்த்திங்கன்னா சந்திரனுடைய அமைப்பு. அப்போ ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. உங்கள் பார்ட்னர் உங்களையும் நீங்கள் அவங்களையும் ஒரு குழப்பத்திலே வச்சுருப்பீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்குங்க. வேறு ஒன்றும் பெருசாக நீங்கள் அலட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பெண்களை பொறுத்தளவு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். தொழில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு திருமண முயற்சிகளில் இருக்கவங்களுக்கு நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். படிக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான ஒரு பீரியடாக இருக்குது. நல்லா ஒரு ட்ரை பண்ணி படிங்க. அதிகமான ஒரு முயற்சிகள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னே சொல்லலாம். அதே போல் தொழில் இடமாற்றம், வேலை இடமாற்றம், வீடு இடமாற்றம், புதுசாக நான் லோன் வாங்கி அதை கட்டுறேன், ஏதோ ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்குது. அதாவது பேங்க் லோன் மூலமாக ஏதாவது ப்ராசஸ் பண்ணி பண்ணுறது, அது உச்சிதமான காலகட்டமாக உங்களுக்கு இப்போ இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக உங்களுக்கு கூட வேலை பண்ணுறவங்க, கூட இருக்கிறவங்க, இவங்க கூடலாம் நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் கவனம் வேணும். நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்காத ஒரு தன்மை இருந்துக்கிட்டு இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கம்யூனிகேஷனில் லேக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சகோதர சகோதரிகளோட உறவு முறைகளில் கவனமாக வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய தன்மைகள் அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதே போல் உங்களோட ராசிக்கு இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன நற்பலன்களையும் கொடுத்து உங்களை தொழிலில் முன்னேற்றக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் சுயஜாதகத்திலையும் சனி வக்ரமாக இருந்ததுன்னா இது ஒரு பொன்னான காலமாக நிச்சயமாகவே இருக்குங்க. படிக்கிற பிள்ளைங்க மட்டும் அதிகமான முயற்சிகள் தேவைப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸாக இருந்ததுன்னா ஆடை ஆபரண சேர்க்கை, அலுவலகத்துக்கு போகிறவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு புதுசாக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது வர வேண்டியது பெண்டிங் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரு ரிவர்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு வேலை தொழிலில் முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இருக்கும். வெளிநாடுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக இது இருக்கும். ஊரை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும்னு சொல்லலாம். பொதுவாக மகர ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நீர்நிலையும் அதாவது நீரும் நிலமும் சார்ந்த ஒரு இடம், தண்ணியும் ஓடும், ஒரு சதுப்பு நிலமாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குங்க அம்மன் கோயில், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்க தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குங்க. அதே மாதிரி சிறு தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய கிராம தேவதைகளை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு எப்பயுமே ரொம்ப நல்ல பலன்களை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்குங்க. நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்களுக்கு எப்பயுமே இந்த காலபுருஷனுடைய 10ஆம் இடம் தான் உங்களோட ராசி இல்லையா? காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் உங்கள் ராசிங்கிறதுனால எப்பயுமே தொழிலில் ஒரு ஆர்வம் இருக்கிறது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னா வேலை தான் முக்கியங்கிற எண்ணம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த வேலை தொழிலில் உங்களுக்கு ஒரு முக்கியமான அமைப்பு கிடைக்குது, ஒரு நல்ல ஒரு ஸ்திரமான அமைப்பு வேணும் அப்படின்னா எப்பயுமே ஒரு யாருக்காவது முடியாதவர்களுக்கு, உடல் ஊனமற்றவர்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு ஒரு செயற்கை காலாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு ஒரு வண்டியாக இருக்கட்டும், ஒரு ஊன்றுகோலாக இருக்கட்டும், இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு சகல விதத்துலையுமே நன்மை தரும். அதே போல் யாருக்காவது முடியாதவங்க இப்போ தான் தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சுட்டாங்க, அவங்களுக்கு ஒரு முகவரி அமைச்சு தர்றது உங்களோட முகவரியோட மாற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். சகல விதங்களையுமே வெற்றி கிடைக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி சிறு தெய்வ வழிபாடுகளையும் கிராம தேவதை உங்கள் ஏரியாவில் என்ன சாமி இருக்கோ, ஒரு கருப்பு சாமியாக இருக்கலாம், ஒரு குலசாமியாக இருக்கலாம், ஒரு கருப்பண்ண சாமி, அதே மாதிரி சொடலமாடன், பேச்சி, ராக்காயி, இந்த மாதிரி சிறு தெய்வங்களுடைய வழிபாடு மகர ராசி நேயர்களுக்கு எப்பொழுதும் வளமான வாழ்க்கை தரும். இதுபோல் உங்களோட ராசிநாதனே சனி பகவானாக வர்றதுனால குச்சனூர், திருவண்ணாறு போன்ற ஆலயங்களுக்கு சென்று அபிஷேக அலங்காரம் சனி பகவானை செய்வித்து உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போதும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம்.